25வது நவம்பர் 2025 அப்போ வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆஃபீஸர், அவர் பேர் வந்து சாமுவேல் கமலேசன். அவர் வந்து இந்தியன் ஆர்மியிலிருந்து வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர் தான் இந்த கேஸில் வந்து ஃபைனல் வேர்டிக்ட், அவருடைய தீர்ப்பை வந்து அவர் சொல்கிறார். அண்ட் அவர் என்ன சொல்லி இந்த ஆஃபீஸரை சாமுவேல் கமலேசனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த ஆர்மியில் வேலை செய்கிறதுக்கு அவர் மிஸ்ஃபிட் ஆமாம், அதாவது அவர் வந்து பொருத்தமற்ற நபர் அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவருடைய காண்டக்ட், அவருடைய நடத்தையை அவங்க என்ன சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, கிராசஸ்ட் இன்டிசிப்ளின், அதாவது பயங்கர சீரியஸான ஒரு ஒழுக்கின்மையான செயலை அவர் செஞ்சிருக்கிறாரு. அதனால ஆர்மி அவரை டிஸ்மிஸ் பண்ணுச்சு. அண்ட் அதை தான் நாங்களும் வந்து சொல்கிறோம், he will be dismissed அப்படின்னு சொல்லி சாமுவேல் கமலேசனை சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியன் ஆர்மியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. யார் இந்த சாமுவேல் கமலேசன்? who is this சாமுவேல் கமலேசன்? இவர் யார் அப்படின்னா, இந்தியன் ஆர்மியில் லெஃப்டினண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாரு 6 வருஷமாக. ஒரு ஆஃபீஸராக அவர் வந்து இருந்திருக்கிறாரு. அண்ட் பாருங்க, இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வ தர்மஸ்தல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற இராணுவத்தில் வேறு வேறு இடத்துலேருந்து வந்து ஜனங்க வேலை பார்க்கறதுனால இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்தியன் ஆர்மியில் இருக்குது. ஸோ அந்த ஜனங்கள்லாம் அவங்க போய் அவங்களுடைய கடவுளை தொழுது கொள்றதுக்கு ஒரு பொதுவான ஒரு இடத்த வந்து, ஒரு பொதுவான இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லாரும் வேற வேற மதத்தில் இருக்கிறவங்களும் வழிபடலாம். அண்ட் அப்படி வழிபடுற இடத்துக்கு பேர் தான் சர்வ தர்மஸ்தல். அங்கே வந்து ஒரு ஹிந்து ஐடல் இருக்கும், ஒரு கிறிஸ்டியன் கிராஸ் இருக்கும், இஸ்லாமிக் மிர்ஹாப் இருக்கும், அண்ட் சிக் சிம்பிள், புத்திஸ்ட் ஸ்தூபா, இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குமாமா. ஆனால் பாருங்க, இது வந்து தியரட்டிக்கலாக இருக்கிறது இந்த கான்செப்ட். பட் ப்ராக்டிக்கலாக சாமுவேல் கமலேசன், இந்த ஆஃபீஸர் சாமுவேல் கமலேசன், லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன், அவர் போஸ்ட் பண்ணப்பட்ட இடத்துல அவருடைய மத என்ன லைக் அந்த ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, அவருடைய ப்ரேயரை அவர் செலுத்துறதுக்கு ஒரு சர்ச் வந்து அந்த இடத்துல கிடையாது. மாறாக அந்த இடத்துல ஒரு கோயிலும் ஒரு குருத்வாரா மட்டும்தான் இருந்திருக்குது. குருத்வாரா வந்து உங்களுக்கு சிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிக் பீப்புள் வந்து, அதாவது சீக்கியர்கள் வந்து தொழுது கொள்கிற இடம். ஸோ ஒரு குருத்வாராவும் ஒரு டெம்பிளும் மட்டும்தான் இருந்திருக்கு, சர்ச்சு கிடையாது. ஓகே, ஸோ என்ன ஆயிருக்குது அப்படின்னா, சாமுவேல் கமலேசன் வந்து படை தளபதியாக இருந்ததுனால, அவர் வந்து ஒரு லெப்டினன்ட்டாக இருந்ததுனால, ஒரு ஆஃபீஸராக இருந்ததுனால, அவர் வந்து இந்த அவருடைய படை இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துல அவரும் வந்து பங்கெடுக்கணும். அதுதான் வந்து முறை. அவர் ஆஃபீஸராக இருக்கிறதுனால எல்லா மதத்துக்காரங்களும் அந்த இடத்துல போய் தொழுது கொள்றப்ப இவரும் அந்த இடத்துல வந்து போகணும். இது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராக்டிஸ் ஆர்மியில். என்ன ஆயிருக்குது அப்படின்னா, சாமுவேல் கமலேசன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நான் வந்து நான் ஓரமாக நின்னுக்கிறேன், நான் யாருடைய மதத்துக்கும் மத வழிபாடுக்கும் நான் வந்து அங்கே வந்து தடங்களாவோ அதை வந்து பாதிக்கிற மாதிரியாவோ எதையும் நான் பண்ண மாட்டேன். பட் அட் த சேம் டைம் என்னைய வந்து நீங்கள் வந்து இந்த கருவறைக்குள்ளே வந்து கொண்டு போகிறதுக்கோ இல்லை வந்து விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுக்கோ என்னை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான் பாட்டுக்கு ஓரமாக நின்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அண்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் அப்படியே அது தொடர்ந்து இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் வந்து வெளியில் நின்றுக்கிறேன், என்னுடைய செருப்பை கழட்டிடுறேன், என்னுடைய பெல்ட்டை கழட்டிடுறேன், நானும் வந்து ஒரு டர்பன் போட்டுக்கிறேன், ஆனால் அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். பட் ஜஸ்ட் நான் கருவறைக்குள்ளே மட்டும் வரல, என்னுடைய மனசாட்சி வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அண்ட் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு சில வருடங்கள் போது. பட் பாருங்க, அவருடைய ஒரு ஹையர் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து இல்லை நீயும் போகணுன்னு இருக்கிறார், நீயும் வந்து கருவறைக்குள்ளே போகணும், நீயும் வந்து அந்த பூஜையெல்லாம் நீயும் வந்து செய்யணும், அதில் நீ பங்கு பெறணும்னு வந்து சொல்லியிருக்கிறார்.
அண்ட் சாமுவேல் கமலேசன் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. அண்ட் அதுக்காக அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதாவது உயர்நீதிமன்றம் டெல்லியோடைய ஹைகோர்ட்டுக்கு வந்து கேஸ் போயிருக்குது. ஸோ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால சாமுவேல் கமலேசன் என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய மத வழிபாட்டு, என்னுடைய ப்ராக்டிஸ், நான் ஒரு கிறிஸ்டியனாக நான் இருக்கிறேன் அண்ட் என்னால் இது பண்ண முடியாது. அண்ட் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் நமக்கு ஃப்ரீடமை தருது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அதனால இதெல்லாம் எனக்கு இருக்கிறதுனால என்னை இப்படி வந்து வற்புறுத்த முடியாதுன்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து அவர் போயிருக்கிறார். பட் டெல்லி ஹைகோர்ட்ல வந்து இல்ல ஆர்மி பண்ணது தான் கரெக்டு, நீ தான் அங்கே பிரச்சனையை கிளப்புறவனா இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆர்மியோடைய டிஸ்மிசல் ஆர்டரை இவங்க அப்படியே அப்ஹோல்டு பண்றாங்க. அவங்க ஆர்மி பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கமலேசனுக்கு விரோதமாக தான் தீர்ப்பு வந்து தரப்படுது. சாமுவேல் கமலேசன் என்ன பண்றாரு, அடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் அப்பீல் பண்றாரு. சுப்ரீம் கோர்ட், இந்தியாவுடைய த ஹையஸ்ட் பாடி, ஜுடிஷியல் பாடி, அங்கேயும் வந்து அவர் வந்து அப்பீல் பண்றாரு. அண்ட் அங்கதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவர் வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க. ஸோ 6 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது. அவர் ஒரு குடிகாரர் கிடையாது. அவர் பயங்கர டிசிப்ளின்டான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. எந்த விதமான இன்டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் மேலே எடுக்கப்பட கிடையாது. அண்ட் அவர் யாருடைய மத லைக் அந்த சென்டிமெண்ட்ஸை இவர் ஹர்ட் பண்ணல. யாருக்கு விரோதமாகவும் இவர் வந்து அங்கே எந்த கலக்கத்தை, எந்த ஒரு வன்முறையான செய்களை, அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ண கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன நோட்டீஸ் பண்ணுதுன்னா, இவர் இந்த மாதிரி அவருடைய பிலீஃப்ல ஃபர்மா நிற்கிறதுனால, அவருடைய விசுவாசத்தில் ஒரு உறுதியாக நிற்கிறதுனால, சூரியகாந்த் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் என்ன சொன்னார்னா, யூ ஆர் மிஸ்ஃபிட், நீ வந்து இந்தியன் ஆர்மிக்கு பொருந்தாதவன், நீ வந்து இதில் வந்து இருக்கவே கூடாது, இந்தியன் ஆர்மி இந்த மாதிரி நபர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அண்ட் கோர்ட் இதில் என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு பாஸ்டரையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது கோர்ட் பண்ணிச்சா ஆர்மி பண்ணிச்சான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் இவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்ஸ் ஓகே கமலேசன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, பரவாயில்ல, நீ பாட்டுக்கு நீ அதெல்லாம் பண்ணால் ஒன்றும் ஆகாதுப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் சாமுவேல் கமலேசன், லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன் இல்லை நான் பண்ண மாட்டேன்ட்டாரு. அண்ட் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, ஒரு பாஸ்டர் சொல்லியும் கேட்கல, அதனால கண்டிப்பாக அவனை வேலை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் நமக்கு என்ன கற்று தருது? கிறிஸ்தவர்களா பாருங்க, இந்த காரியம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு 3 காரியங்களை நம்ம இதிலிருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சாமுவேல் கமலேசன், லெப்டினன்ட் சாமுவேல் கமலேசன், அவருடைய லைஃப்ல இருந்து, அவர் போராடின இந்த போராட்டத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு 3 பாடங்கள் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெசன் இந்த என்டையர் கேஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, சாமுவேல் கமலேசன் நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபெய்த்தை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்திருக்குதுன்னா, the Christ is supreme, இயேசு கிறிஸ்து பிரதானமானவராக இருக்கிறார், அவர் எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறார், உன்னதமானவராக இருக்கிறார், சிறந்தவராக இருக்கிறார். பாருங்க, எனக்கு சாமுவேல் கமலேசனுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே என்னுடைய மைண்ட்ல வந்த ஒரு பிப்ளிக்கல் அக்கவுண்ட் என்ன அப்படின்னா, டேனியல் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தார். ப்ராஃபட் டேனியல் நமக்கு தெரியும். அவர் வந்து பாபிலோனியன் நேபுகாத்நேசர்னால சிறைப்பிடிக்கப்பட்டுட்டு போறாங்க யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள். ஏன்னா அதுல வந்து தானியலும் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போறாரு. அண்ட் டேனியல் ஒரு இடத்துல பாபிலோன் போனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாபிலோனுடைய ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு பெரிய பொசிஷன்ல, ஐஏஎஸ் மாதிரி, அது மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ல வேலை செய்யறதுக்கு டேனியலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் டேனியல் பாருங்க, அந்த வேலையை பெற்றுக்கொள்றதுக்காக அவர் ஒரு அடிமையா இருக்கிறாரு. ஆல்ரெடி அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா தான் இருக்குது. இஸ்ரேலைட்ஸோடைய நிலைமை பாபிலோன்ல. அந்த இடத்துல வந்து எப்படியாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேல்யூஸை எல்லாம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த வேலையை அவர் பெற்றுக்கொள்ளல. அவர் விசுவாசிச்ச யாவே,
அதாவது ஒரே உயிருள்ள தேவனை அவர் ஆராதிச்சுட்டு தான் இருந்தார் அங்கே போயும். அண்ட் அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் வெட்கப்படலை. அண்ட் அந்த வேலையை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் எந்த பொய்யும் சொல்லலை. அந்த வேலையை பெற்றுக்கொள்றதுக்காக, அந்த ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக அவங்க சில காரியங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீ மதுபானம் அருந்தணும், நீ சாப்பிடக்கூடாத காரியங்களை நீ சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் ஒரு யூதனா, ஒரு எபிரேயனா, யாவேவ வணங்குற ஒரு மனிதனா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், அண்ட் இதெல்லாம் பண்ணி இந்த வேலையை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நிற்கிறார். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறத அதை பற்றி அவர் வெட்கப்படலை. அண்ட் அவர் அந்த வேலை கிடைக்குது. ஸோ அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. அண்ட் ஆண்டவர் அவருக்கு அந்த வேலையை தராரு. அந்த வேலையை கிடைச்சதுக்கப்புறம் அதுலேயே அவர் ஒரு பெரிய ரேங்க்குக்கு உயர்ந்து வராரு. பயங்கரமான பொசிஷன் அட்டைன் பண்ணுறாரு. அப்பவுமே அந்த வேலையை, அந்த பதவியை தக்க வைக்கிறதுக்காக அவர் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து வெட்கப்படல. அவர் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிறத குறித்து அவர் கலங்கலை, அதை பயந்துக்கல, அந்த மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. பாருங்க, 6வது அதிகாரமெல்லாம் வந்தோம்னா தானியல்ல 6th சாப்டர்ல டேனியல் ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கிறார் மீடோ பர்ஷியன் எம்பையர்ல. ஏன்னா அந்த டைம்ல ராஜா என்ன ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்னா, 30 நாளைக்கு என்ன தவிர வேற எந்த கடவுளையும் யாருமே தொழுது கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. அண்ட் என்ன தண்டனை சொல்றாங்கன்னா, ஒருவேளை வேற ஏதாவது கடவுளை தொழுது கொண்டா சிங்கக்கெபியில போடப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான கான்சிக்வன்ஸையும் அவங்க சொல்றாங்க. பட் டேனியல் அந்த மாதிரி டைம்ல கூட அவர் பயந்துக்கல. அவர் உடனே சீக்ரெட் கிறிஸ்டியனா மாறல. அவருடைய விசுவாசத்தை குறித்து அவர் வெட்கப்பட்டுட்டு, ஓகே 30 நாள் தானே, நம்ம ஜஸ்ட் அவங்களோட சேர்ந்து நம்ம ஒத்து போய் அவங்களோட காரியங்கள் நம்ம செய்யலான்னு பண்ணல. பட் பைபிள் சொல்லுது 10வது வசனத்துல, அவர் வழக்கம் போல மாடிக்கு போய் ஜன்னலை திறந்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவர் ஆராதிச்சுட்டு இருந்த கடவுளை அவர் ஆராதிக்கிறார். யாவே அவர் தொழுது கொள்றாரு. அண்ட் தானியேல் மேல ஆக்ஷன் எடுக்கப்படுது. 22வது வசனத்துல அவர் சிங்கக்கெபியில போடுறாங்க. பட் ஆண்டவர் அவரை அற்புத விதமா அந்த சிங்கக்கெபியில இருந்தும் காப்பாத்துறாரு. பாருங்க, கிறிஸ்தவர்களா நம்ம அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளை தான் நம்ம செட் பண்ணணும். அநேக கிறிஸ்டியன்ஸ் என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படுறோம். நம்ம கிறிஸ்டியன்னு சொன்னா நமக்கு வேலை கிடைக்காதோ, நம்ம கிறிஸ்டியன்னு சொன்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, கிறிஸ்டியன்னு சொன்னா நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது, நமக்கு ஒரு ஹைக் கிடைக்காது, நம்மளை கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வெட்கப்பட்டுட்டு நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் சாமுவேல் கமலேசன் பாருங்க, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் ஒரு லெப்டினன்ட்ங்கிறது ஒரு பெரிய பொசிஷன் ஆர்மியில, ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபிளான பொசிஷன். பட் அந்த பொசிஷன்ல இருந்துமே அவர் ஏன்னா நம்ம ஊர்ல கவர்மெண்ட் வேலைன்னா அது ஏதோ கவர்மெண்ட் வேலைக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற நாடு நம்மளுடைய நாடு. பட் சாமுவேல் கமலேசன் அந்த இடத்துல, எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, ஐ ஆம் அ கிறிஸ்டியன் அண்ட் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் மை கன்விக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா நின்னார். எனக்கு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. பால் சொல்றாரு, லாபமா இருந்த எல்லாத்தையும் அவர் நஷ்டமா என்னாராமா கிறிஸ்துவுக்காக. அண்ட் சாமுவேல் கமலேசன் பாருங்க, இந்த உலகத்துல இது பயங்கர லாபமான ஒரு காரியம். அவருக்கு பென்ஷன் கிடைக்க போறது கிடையாது, எந்த கிராஜுவிட்டியும் அவருக்கு கிடையாது, எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. அவர் ஆர்மியில் 6 வருஷம் சர்வ் பண்ணதுக்கு தன்னுடைய உயிரையவே பணைய வச்சு அவர் இந்தியன் ஆர்மியில வேலை பார்த்துருக்கிறார். பட் எந்த பெனிஃபிட்டும் இல்லாம அவர் டிஸ்மிஸ் பண்ணாங்க. இந்த ஒரே ரீசன் என்ன, அவர் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்றவர், அவர் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறாருங்கிறதுனால. அண்ட் சாமுவேல், பிரதர் சாமுவேல் போன்லி அவர் அவருடைய ஃபெய்த்தில் அவர் உறுதியா தடுத்து நின்னார். வேலை போனாலும் he did not compromise. and அவர் டேனியலுடைய ஃபெய்த்தை நமக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார். தானியலுடைய விசுவாசத்தை நமக்கு காட்டியிருக்கிறார். அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, மிகுந்த ஒரு ரெஸ்பெக்டோட, ஒரு மரியாதையோட நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை அவர் பண்ணாம இருந்தார்.
பாருங்க, இதில் நான் அவருடைய ஆக்ஷன்ஸ்ல நான் என்ன பார்க்குறேன்னா, எனக்கு ஞாபகம் வசனம் இந்த யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனம் தான். வசனம் சொல்லுது, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாமா. கிறிஸ்டியன்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய கன்ஃபெஷன் வந்து ஆக்ஷனாக டிரான்ஸ்லேட் ஆகணும். எப்பவுமே வந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பெண்ட் பண்ணி, எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி, எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்காக காரியங்களை இழக்கணும். அதுக்காக we should risk everything. And Samuel Kamalesan, brother Samuel Kamalesan அதை பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆக்ஷன் அவருடைய விசுவாசத்தை காட்டுகிறதா இருக்குது. அப்புறம் கிறிஸ்டியன் லைஃப் வந்து நம்ம ஆக்ஷனில் இருந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியாது, ரெண்டுமே கனெக்டட். மத்தேயு 12வது அதிகாரம் 33 நம்ம வாசிக்கிறோம், ஒரு மரம் தன் கனியினால் அறியப்படுதாம. அண்ட் சாமுவேல் கமலேசன் பிரதர் அங்கே பண்ணியிருக்கிறது என்னன்னா, அவர் கனி கொடுக்குற அவருடைய கனியை நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, கிறிஸ்டியன்ஸே இவர் பண்ணதுக்கு நிறைய பேர் என்ன அவருக்கு சொல்லியிருக்கலாம்னா, முட்டாள்தனமா பண்ணாத, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது இத்தினோண்டு தானே, சும்மா போயிட்டு வந்துரு, அதனால என்ன ஆக போகுது இப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. கிடையாது. கனிதர கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். கிரியையில் அது வந்து மாறணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக கொண்டிருக்கிறதுக்கான அடையாளம். பாருங்க, லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளையையும் சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், இதில் என்ன சொல்லுவானா, தன் கவர்மெண்ட் ஜாபையும் வெறுக்காவிட்டால், தன்னுடைய ப்ரமோஷனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்னு ஜீசஸ் சொல்லி இருக்கிறார். ஓகே, இதனுடைய அர்த்தம் என்ன இல்லை அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம வெறுக்கணும்னு கிடையாது. பட் இயேசு கிறிஸ்துவை எல்லாத்துக்கு மேல அதிகமா நேசிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக எவ்வளவு காம்ப்ரமைஸ் வந்து நடக்குது. பட் பிரதர் சாமுவேல் கமலேசன் போல்டா தான் கிறிஸ்டியனை சொல்லி, அதனால அவருடைய வேலை வந்து போனாலும் பரவாயில்லைன்னு அவர் he has stood his ground. பாருங்க, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலிக்கு அவர் வந்து போஷிக்கணும். அவருக்கு இன்னொரு வேலை வந்து கிடைக்குமா கிடைக்காதா அதெல்லாம் அவருக்கு வேலை போகிறப்ப அவருக்கு தெரியாது. இப்போ அவர் என்ன வேலையில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. முதல்லையே ஒரு என்ன லைக் முதல்ல கிடைச்ச சம்பளத்த அளவுக்கு இப்போ ஒரு சம்பளம் உள்ள வாழ்க்கை ஒரு வேலை கிடைக்குமா, அண்ட் எத்தனை பேர் அவரை கிண்டல் அடிக்கலாம், எவ்வளோ பேர் அவரை ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த பாஸ்ட் இருக்கிறதுனால அவருக்கு இன்னொரு இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியல. பட் he chose Christ above everything. இயேசு கிறிஸ்துவஸ் எல்லாத்துக்கும் மேல் அவர் தன்னுடைய ராஜாவை அவர் ஏற்றிருக்கிறார். அதுக்கான காஸ்ட் அவர் பே பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த இயர் ஆஃப் 2026 நமக்கு என்ன லெசன் தெரியுமா? நமக்கு என்ன லெசன்னா, பிரதர் சாமுவேல் கமலேசன் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன் என்னன்னா, கிரைஸ்ட் ஷுட் பி சுப்ரீம் இன் அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து பிரதானம் உள்ளவராக இருக்கு, எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கு. அண்ட் ரெண்டாவது காரியம் நம்ம என்ன கற்றுக்கலாம்? வாட் இஸ் த செகண்ட் லெசன் தட் வி லேர்ன் ஃப்ரம் பிரதர் சாமுவேல் கமலேசன்? ரெண்டாவது என்ன தெரியுங்களா? பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இந்தியன் ஆர்மி, கோர்ட்டு நிறைய கவுன்சிலெல்லாம் தந்திருக்கிறாங்க, கவுன்சிலிங். ஏன்னா அதில் வந்து ஒரு பாஸ்டரை அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த பாஸ்டர் வந்து, பரவாயில்லப்பா, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து தொழுது கொள்ளலாம், அதில் என்ன ஆயிரப்போகுது, விக்கிர ஆராதனையில் சும்மா அந்த இடத்துல நின்னா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சாமுவேல் கமலேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பாஸ்டருடைய பேச்சை வந்து அவர் கேட்கல. அதனால கோர்ட் இன்னும் கடுப்பாக என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பாஸ்டர் சொல்றது தான் எல்லாமே, சாமுவேல் கமலேசன் அவரையவே கேட்கல, அதனால வந்து இவர் நாங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்றாங்க. பாருங்க, ஒருவேளை இது உண்மையா இருந்திருந்தா, ஒரு பாஸ்டர் அவங்க கூட்டிட்டு வந்து என்ன அந்த பாஸ்டர் இப்படி பண்ண சொல்லி சாமுவேல் கமலேசன் அதை மறுத்திருந்தா, வாட் ஹி டிட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். அவர் செஞ்ச காரியம் முற்றிலுமாக சரியான ஒரு விஷயம். பாருங்க, கிறிஸ்தவத்துல ஒரு பாஸ்டருடைய வார்த்தை இல்லை எல்லாத்துக்கும் மேல. ஓகே,
கிறிஸ்டியனா நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து பாஸ்டர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிறது கிடையாது ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற கட்டளை. அது கிடையாது ஆண்டவர் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல அல்டிமேட் அத்தாரிட்டி பாஸ்டர்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது, உங்களுடைய எம்ப்ளாயர் கிடையாது, கண்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல அல்டிமேட் அத்தாரிட்டி இஸ் த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் 66 புத்தகங்கள் இருக்குது பாத்தீங்களா பைபிள்ல. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஜெனசிஸ்ல இருந்து நியூ டெஸ்டமென்ட் ரெவலேஷன் வரைக்கும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அல்டிமேட் அத்தாரிட்டி. அதை தான் கேட்கணும் நம்ம. பாஸ்டரே பரவாயில்லப்பா ஜீசஸுக்கு நீ கீழ்ப்படிய வேணாம் அப்படின்னு சொல்றாரு, அதனால நான் அவர் கீழ்ப்படியலைன்னு சொல்றதுக்கு நமக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, ஆக்ஸ்ல அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல எடுத்தா பெரேய பட்டணத்து மக்களை பத்தி நம்ம அங்க பார்க்கணும். அப்போஸ்தல் பால் அங்க போய் சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறார். ஏன்னா அந்த பட்டணத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா மனவாஞ்சையோட வசனத்தை வந்து அவங்க கேட்கறாங்க, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப கிளாடா அவர் சொன்ன காஸ்பலை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் பாவத்துக்காக மரிச்சவர், பாவத்திலிருந்து அவர் தான் ரட்சிக்கிறாருங்கிறத அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கிளாடா ஜாய்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். சோ பால் சொல்றதெல்லாம் ஜஸ்ட் பிளைண்டா அவங்க அக்செப்ட் பண்ணல. அப்போஸ்தலர் பாலே சொல்றாரு, பட் அவங்க பிளைண்டா அக்செப்ட் பண்ணல. அதை எப்படி கிராஸ் செக் பண்றாங்க? அப்போ பைபிள் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதை ஃபுல்லா அவங்க படிச்சு பாக்குறாங்க, அவங்க பைபிளை புரட்டி படிக்கிறாங்க, அது அப்படிதானா அப்படின்னு பாக்குறாங்க. அண்ட் பைபிள்ல இருந்து அவங்க அந்த பால் சொல்றத பைபிளோட கம்பேர் பண்ணி அப்புறம் தான் அவங்க அதை பிலீவ் பண்றாங்க, அப்புறம் தான் அதை விசுவாசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன தெரியுமா, அவங்கள என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? நோபல் பெரேன்ஸ் அவங்கள சொல்லப்பட்டிருக்கு, நற்குணசாலிகளா இருந்தார்கள்னு வசனம் சொல்லு. பாருங்க, கிறிஸ்டியன்ஸா நம்ம வேத வசனத்தோட எல்லா காரியங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறவர்களா இருக்கணும். யாரு சொன்னாலும் பிள்ளைகளே கர்த்தருக்குள், அதாவது பெற்றோர்களே வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் தான் போட்டிருக்கு. பிளைண்ட் ஒபீடியன்ஸ் கிடையாது. பாயிண்ட் என்ன அப்படின்னா பாருங்க, பாஸ்டர்ஸும் பாவிகளா இருக்கிறாங்க, அவங்களும் இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க, அவங்களும் பாவத்தோட போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. சில டைம் அவங்க நல்ல இன்டென்ஷன்ல சொல்றது கூட தவறானதா வந்து இருக்கும். அண்ட் கிறிஸ்டியனா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நம்ம எல்லாருமே வேத வசனத்தை எடுத்து வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து வசனம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியும். So blind obedience to pastors is dangerous. Lazy Christians அவங்க தான் இந்த வேலை பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை லேசியா இருக்கிறதுக்கு வந்து அழைக்கல. ஓகே, ஸோ போதகர் வந்து தந்த வாக்கு தத்துவம், போதகர் வந்து சொல்லி இருக்கிற தரிசனம், அவங்களுடைய ட்ரீம்ஸ், அவங்களுடைய விஷன்ஸ், இதையெல்லாம் நம்பி நீங்க வாழாதீங்க. பட் மாறாக அந்த போதகர் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சொல்றாரா அதை நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியறத காட்டிலும் எனக்கு கீழ்ப்படியறது முக்கியம்னு சொல்லி தராரா, அங்க இருக்காதீங்க. ரன் ஃப்ரம் தட் பிளேஸ், டோன்ட் ஸ்டே தேர். ஓகே, சோ போதகருடைய பிரசங்கத்தை எல்லாம் நீங்க கேட்கறீங்க, அண்ட் கிறிஸ்துவை நேசிக்க அதிகமா ஆரம்பிக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு அதிகமா கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க கரெக்டான பிரீச்சிங்க்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க. பட் ஒரு பாஸ்டர் கீழே இருக்கிறீங்க, அண்ட் ஜீசஸை பத்தி நீங்க எந்த அறிவுலையும் வளரல, வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிற ஒரு ஸ்வபாவத்துல நீங்க வந்து வளரல, then you are in the wrong place. And Samuel கமலேசன் ரொம்ப வைஸா பாருங்க, அவர் பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுல கன்வின்ஸ் ஆகல. அண்ட் இதுதான் அவர் நமக்கு கத்துத்தர ரெண்டாவது காரியமா இருக்கு. லிசன் டு காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வசனத்தை படிங்க, அதுல வளருங்க, அதை கேளுங்க. அண்ட் மூணாவது, தேர்ட் லெசன், சாமுவேல் கமலேசன், பிரதர் சாமுவேல் கமலேசன் நம்ம கத்துற மூணாவது காரியம் என்ன தெரியுமா? பாருங்க, இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ண போடுறப்போ, இவர் குடிகாரரா இருந்தாரு, இவர் ஏதோ விபச்சாரத்துல மாட்டிட்டாரு கையும் களவுமா,
இல்லை இவர் வந்து ரொம்ப ஒரு இன்டிசிப்ளின், ஒழுக்கமற்ற ஒரு மனுஷன். ஏன்னா நான் நிறைய பேர் ஆர்மியில் இருக்கிறவங்க நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்போம். தண்ணி அடிச்சு லைக் ரொம்ப லைக் இன்டாக்சிகேட் ஆகி இன்டிசிப்ளின்ல கோர்ட் மார்ஷல் பண்ணி இல்லை ஏதாவது அஃபேர்ல வந்து வெளியே வர்றது, இதெல்லாம் நம்ம வந்து லைக் பார்ப்போம். சாமுவேல் கமலேசன் இந்த மாதிரி காரணங்களுக்காக அவர் வந்து வேலையிலிருந்து அவர் தூக்கப்படல. அவரை வேலையிலிருந்து நீக்கிறப்போ அவருக்கு எகெயின்ஸ்டா எந்த அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. ஒரே ரீசன் அவரை வேலையிலிருந்து தூக்குனது என்ன தெரியுமா? பிகாஸ் he was a Christian. அவ்வளவுதான், அதுதான் ரீசன். அவர் அவருடைய நாடை நேசிச்சாரு, அவருடைய ட்ரூப்பை நேசிச்சாரு, அவருடைய தேசத்துக்காக அவர் வந்து உழைச்சாரு, பாடுபட்டாரு, டிசிப்ளின்டா இருந்தாரு, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்தாரு. அதுக்காக எல்லாம் யாருமே அவர் மேல குறைய சொல்லல. எக்ஸாம்பிளரியான ஒரு ஆஃபீஸரா இருந்தார். அண்ட் த ரீசன் he was kicked out of the job, வேலையில இருந்து அவர் தூக்குனதுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுமா? பிகாஸ் he firmly stood for his faith. இயேசு கிறிஸ்துவனுடைய மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்காக உறுதியா நின்னார். பாருங்க, இது நமக்கு எதை தெரியுமா கத்து தருது? கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நம்ம வேலை ஸ்தலத்துல நம்மளுடைய எம்ப்ளாயிஸுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், உண்மையுள்ளவர்களா நம்ம இருக்கணும். நாங்க திருடக்கூடாது, நம்ம பொய் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. நம்மளை நம்பி ஒப்புவிக்கிற பொறுப்பை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அண்ட் நம்ம வந்து பாருங்க, ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஒரு இடத்துல வேலை செய்யறான்னா அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அதுல ப்ராஃபிட் இருக்கணும். அப்ப அந்த நமக்கு வேலை தந்திருக்கிறவர் நாங்க சந்தோஷப்படணும். நம்ம அங்க வேலை செய்யறதுனால அவங்க தர சம்பளத்துக்காக மட்டும் நம்ம அங்க வேலை பார்க்கறது கிடையாது. பட் நம்ம அங்க தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாருங்கிற ஒரு 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 இதோட நம்ம வந்து அங்க வேலை செய்யணும். பட் அட் த சேம் டைம் வேலையை நம்ம ஐடலைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. வேலைக்காக குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்றது, வேலைக்காக வந்து ஒரு பொறுப்பு குடும்பத்தை நிறைவேற்றாம இருக்கிறது, வேலைக்காக வந்து கடவுளுக்குள்ள வளர்றதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காம இருக்கிறது, வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஆண்டவர் தந்திருக்கிற மித்த பொறுப்புகளை செய்யாம இருக்கிறது. பாருங்க, பைபிள் தெளிவா சொல்லுது, சீஷர்களை உருவாக்கணும்னு இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார். கிறிஸ்தவர்களா நம்ம வந்து சீஷர்களை உருவாக்குகிறவர்களா நம்ம இருக்கணும். சீஷத்துவத்துல நம்ம ஜனங்களை நடத்தணும். சபையில நம்ம இன்வால்வ்டா இருக்கணும். குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும். பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோரா இருக்கணும், நல்ல அப்பாவா இருக்கணும், மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையுள்ள ஆளா இருக்கணும். இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வேலை முக்கியம், வேலையை கடவுளா நம்ம ஆக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. பாருங்க, சாமுவேல் கமலேசன் ஒரு டிசிப்ளினான ஆபீசரா இருந்தாரு. ஆனா கிறிஸ்துவா வேலையான்னு வர்றப்போ எனக்கு வேலை தேவையில்லைன்றார். அதுக்காக தன்னுடைய வேலை இலக்கு அவர் ஆயத்தமாயிட்டார். அண்ட் இதனால அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும், இம்மீடியட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் இஸ் willing to take that bullet. அண்ட் இதுதான் நம்ம கத்துக்கணும். நிறைய பேர் வேலையில் உண்மையா இருக்கணும்னு குடும்பத்தை, சபைய, சக கிறிஸ்தவர்களை யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அந்த வேலையிலேயே அப்படியே வெறித்தனமா இருக்கிறது, ப்ரமோஷனுக்காக, ஹைக்குக்காக. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. Our job shouldn't be our idol, but at the same time we should be faithful in our job. உங்களுக்கு தரப்பட்ட நேரத்தில் உண்மையா வேலை செய்யுங்க. அண்ட் ஒரு வேலை வந்து ஐயோ என்னுடைய வேலையே ரொம்ப கடினங்க, இந்த வேலையில இருந்தா சர்ச்சுக்கு வர முடியாது, இந்த வேலையில இருந்தா என் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, இந்த வேலையில இருந்தா என்னுடைய பிள்ளைகளை நான் சரியா பார்க்க முடியாது அப்படின்னா அப்ப அந்த வேலையில் இருக்காது. அந்த வேலையில் இருக்காது. ஆண்டவர் உங்களைய அவரை கீழ்படுகிறது தான் சொல்லி இருக்கிறார். ஓகே, ஆண்டவர் கீழ்ப்படைய முடியாது இந்த வேலையில் இருந்தா அப்படின்னா அப்ப அந்த வேலையில் இருக்காதீங்க. அண்ட் அதுக்காக வந்து நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்க வேண்டியதா இருக்குதுன்னா அந்த வாடகை வீட்டில் இருங்க. அதுக்காக உங்களுடைய சம்பளத்தை நீங்க உங்களுக்கு கொஞ்சம் குறைக்க வேண்டியதா இருக்குது, கம்மி சம்பளம் தாங்க அப்ப எனக்கு வேலை கிடைக்குன்னா அப்ப அந்த வேலையை நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் பிரேயர்ஃபுல்லா, ஒருவேளை நீங்க அதுக்காக வேற ஒரு வேலையை பார்க்கணும்னா வேற ஒரு வேலையை பாருங்க, வேற ஒரு டவுனுக்கு போங்க. பட் பிரேயர்ஃபுல்லா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் உங்களுடைய பிரதானமான ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கு. ஸோ பாருங்க, நல்ல ஊழியக்காரனா நம்ம இருக்கணும், நல்ல வேலை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆனா வேலை நம்மளுடைய கடவுள் ஆயிரவே கூடாது, நெவர். ஓகே, நம்மளுடைய வேலை என்னுடைய வேலை என்னுடைய செக்யூரிட்டி, என்னுடைய ஒர்க் தான் என்னுடைய செக்யூரிட்டி, இந்த வேலை இல்லைன்னா எனக்கு மதிப்பு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை, என்னை எவனும் கண்டுக்க மாட்டான், அதுக்காக எல்லாம் வேலையில் இருக்காது. கடவுள் உங்களை எப்படினாலும் போஷிப்பாரு. ஓகே,
கடவுளுக்கு கீழ்ப்படியறது தான் நம்மளுடைய பிரதானமான ஒரு காரியமா இருக்கணும். வேற எது பின்னாடியும் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் சாமுவேல் கமலேசன் அந்த வேலையை எப்படி பார்த்தாருங்கிறது நமக்கு தெரியுது. அது வந்து அவருடைய ஏதோ பெரிய ஒரு 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 பெரிய ஆனரை அவர் அந்த வேலையில் அவர் பார்க்கல. ஒரு வேலை அப்படி நினைச்சிருந்தாருன்னா, தன்னுடைய வேலை தான் தன்னுடைய அடையாளம், தன்னுடைய வாழ்க்கையே அவருடைய வேலை தான் அப்படின்னு அவர் பார்த்திருந்தாருன்னா, அவர் கண்டிப்பா அவர் வந்து போய் அந்த விக்கிர ஆராதனையை வந்து அவர் செஞ்சு அங்க இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்தி அந்த வேலையை தக்க வச்சுட்டு ஐ ஆம் லெப்டினன்ட் கமலேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்திட்டு இருந்திருக்கலாம். பட் அவருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து முன்னாடி இதெல்லாம் அற்பமானதுன்னு அவருக்கு தெரியும். அவர் அற்பமானதா என்னன்னாரு. ஸோ அவர் கற்றுத்தர 3 காரியங்கள் வந்து இதுதான். ஓகே, ஸோ 1, கிரைஸ்ட் இஸ் சுப்ரீம். இயேசு கிறிஸ்து பிரதானமா இருக்கிறாரு. அண்ட் 2வது வந்து தட் ஐம் சாரி அண்ட் செகண்ட் வந்து என்னன்னா, காட்ஸ் வேர்ட் இஸ் சுப்ரீம். தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் மேல் இருக்குது. அண்ட் 3வது ஒரு ஹோல்சம், ஒரு பேலன்ஸ்டு லைஃப், ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் லைஃப். எல்லா ஏரியாஸ்லையும் ஃபெய்த்ஃபுல்னஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த 3 காரியங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். பாருங்க, இது 4வது காரியம். இப்போ நம்ம மைண்டில் என்ன தோணுன்னா, ஓகே இப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வருது, இப்படியெல்லாம் வந்து இவர் மேலே கேஸ் போட்டு இப்படியெல்லாம் அவரை டார்ச்சர் பண்ணி வேலையை விட்டு நீக்கி இருக்கிறாங்களே, என்னடா அப்படின்னு நம்ம கிறிஸ்டியன்ஸாக நம்ம பார்க்குற நமக்கு தோணும். நம்ம எப்படி இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது? ஹவு ஷுட் வி ரியாக்ட்? நம்ம இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது? பாருங்க, சிம்பிளான ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? காட் வில் டேக் கேர். தேவன் பார்த்துக்குவார். ஓகே, நம்மளுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் மேலே கிடையாது, இந்த கோர்ட் சிஸ்டம் மேலே கிடையாது, இங்கே இருக்கிற கவர்மெண்ட் மேலே கிடையாது. நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய அரண், நம்மளுடைய கோட்டை, நம்மளுடைய தஞ்சம் எல்லாம் யாரு? ஆண்டவர். அண்ட் ஜெனசிஸ், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனத்துல ஏப்ரஹாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாம இருப்பீங்களோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதே அவருடைய நம்பிக்கை. ஸோ ஏப்ரஹாம் என்ன மாதிரியான ஒரு ஃபெய்த்தை டிஸ்பிளே பண்றாருன்னா, உலகத்தினுடைய நியாயாதிபதி நீங்க ஆண்டவரே, நீங்க கண்டிப்பா நீதி செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாருங்க, இதை பார்க்கறப்ப ஒரு அநீதி நடந்திருக்குது. பட் நம்மளுடைய நம்பிக்கை எதுல இருக்குது? ஆண்டவர் பார்க்கிறார், அவர் நீதியை நிலைநாட்டுவார். அண்ட் இந்த மீன் டைம் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? வாட் இஸ் ஆர் ஜாப்? நம்மளுடைய ஜாப் என்னன்னா, தட் வி ப்ரே ஃபார் சால்வேஷன் ஆஃப் தீஸ் பீப்புள். யாரெல்லாம் வந்து இவருடைய வேலையிலிருந்து தூக்கணும்னு நினைச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களை வெறுக்கிறாங்களோ, நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். அவங்களும் அவங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஸோ நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அவங்க பாவிகளா இருக்கிறாங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஏன்னா அவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பாவிட்டால் அவங்க நித்திய அழிவு தான் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் இயேசு கிறிஸ்துவை அவங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை அவங்க நோக்கி பார்க்கணும். சிலுவையில் அவர் அறையப்பட்டதை விசுவாசிச்சு, இவங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சிருக்கிறாருங்கிறத விசுவாசிச்சாதான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கதான் நித்திய வாழ்வு இருக்குது. ஸோ நம்மளுடைய டிசைர் என்னன்னா, யாரெல்லாம் ஒரு வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் ஒரு வேலையை விட்டு தூக்குனாங்களோ, லெட்ஸ் ப்ரே ஃபார் தேர் சால்வேஷன். அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். அண்ட் அவங்களும் சாமுவேல் கமலேசன் மாதிரியே வைராக்கியமா கிறிஸ்துவுக்காக அவங்களும் நிற்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நிற்கணும். ஓகே, பட் பாருங்க, கோர்ட்டோடைய இந்த 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 ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு ஒரு கிளியர் மெசேஜை வந்து நமக்கு தருது. என்ன மெசேஜ்? இந்த நியூ இயர் வாக்கு தத்தம்னு சொல்லி நிறைய சபையில் வந்து தருவாங்க. நீ வாழாம தலையாவ, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, இந்த வருஷம் வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறது கிடையாது. சிம்பிள். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 21வது அதிகாரம் லூக்ல 17வது வசனம், அதுல என்ன போட்டிருக்குதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு அவருடைய சீஷர்களுக்கு, தீர்க்க தரிசனமா வாக்கு தத்தமா அவர் அன்னைக்கு சொன்னது இதுதான். இயேசு கிறிஸ்துக்காக நீங்க வாழ்றீங்களா? அவருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? இந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா?
கிறிஸ்துவ பிரதானப்படுத்தி நீங்க வாழ்றீங்களா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? லூக் 21:17 பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். இதுதான் ஜீசஸ் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஓகே, ஸோ கோர்ட்டோடைய இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு கிளியரா நமக்கு என்ன மெசேஜ் தருதுன்னா, இயர் ஆஃப் 2026 இன்னும் பர்சக்யூஷன் அதிகமாகும். இன்னும் இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள் வந்து அதிகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத சிக்னல் பண்ணுது இந்த கோர்ட்டோட இந்த ஜட்ஜ்மெண்ட். அண்ட் கிறிஸ்டியன்ஸ் இப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்களோ தயவு செஞ்சு போல்டா இருங்க கிறிஸ்துவுக்காக. சாமுவேல் கமலேசனை இமிட்டேட் பண்ணுங்க, அவருடைய ஃபெய்த்தை நீங்க பாருங்க அண்ட் போல்டா நில்லுங்க. ஓகே, ஸோ 2026ல கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ்றீங்க, இல்ல 2050ல, இல்ல நீங்க 3000 ஆண்டு ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்காக நீங்க வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை கிறிஸ்து வர்றதுக்கு தாமதம் ஆகுதுன்னா, அண்ட் 3000 வருஷத்துல ஒருவேளை கிறிஸ்துவுக்காக நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்பவும் என்ன இருக்குது? கிறிஸ்துவுக்காக வாழுகணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் ஜனங்க பகைப்பாங்க. The world will hate us. பட் நம்ம என்ன பண்றது? டிப்ரெஸ்டா சுத்துறதா, என்னடா இது அப்படின்னு இருக்கதா? கிடையாது. லூக் பாருங்க 6வது அதிகாரம் 22வது வசனம், 22, 23 நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷகுமாரன் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதென்று, நீங்க ஈவில்னு சொல்லுவாங்களாமா, நீ கெட்டவன், என்னடா இவன் ரொம்ப துன்மார்க்கமான ஆள், இவன் வந்து அவனுடைய கடவுள் தான் கடவுள் நிக்கிறான், ஜீசஸ் தான் அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஈவில்னு சொல்லுவாங்களாம். ஸோ துன்மார்க்கன்னு சொல்லி உங்களை பொல்லாதுன்னு சொல்லி உங்களை தள்ளி விடுறப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நம்மளை பண்றப்போ we must remember one thing. Who are we? பைபிள் சொல்லுது, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்களாம். பாருங்க, அந்த மாதிரி உங்களுடைய வேலை நல்லா இல்லைன்னு உங்களை ஒதுக்குறதுனா ஒதுக்க கூடாது. நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை எல்லாத்துக்கும் மேல நீங்க வைக்கிறீங்க. ஆனா அதனால ஜனங்க உங்களை ஒதுக்குறாங்க, உங்களை தள்ளுறாங்க, உங்களை வெறுக்கிறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை கிண்டல் அடிக்கிறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துறாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குது, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா அப்ப நீங்க வந்து யார் தெரியுமா? நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க. அண்ட் கிறிஸ்துவுக்காக துன்பப்படுறப்போ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கணும்? verse 23 பாருங்க, லூக் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, அந்நாளிலே, அந்த மாதிரி துன்பப்படுற நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். rejoice and be glad. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம் இந்த பூமியில ஒதுக்கப்படுறாங்களோ, மிஸ்ஃபிட், அன்ஃபிட், he is evil அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களை ஒதுக்குறாங்களோ, உலகத்துக்கு நீ வந்து வாழ தகுதி இல்லை, நீ வந்து இந்த வேலைக்கு தகுதி இல்லை, கிறிஸ்துவ இப்படியெல்லாம் நேசினா நீ வந்து இங்க பிழைக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களை உதைக்கிறாங்க, உங்களை தள்ளுறாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு பரலோகத்துல மிகுதியான ரிவார்ட்ஸ் இருக்குது. You have greater rewards waiting for you in heaven. Okay? So we thank you, brother. But more than you, we would thank our Lord. நம்மளுடைய இரட்சகர், நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். நம்மளுடைய பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் for the faith that he has given you. May God bless you.